நிஷா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஆடி வெள்ளிக்கிழமை. லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ குளிச்சுட்டு சாப்பிடு. நான் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். சரியா? நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, நீ கிளம்புமா. நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி, ஜாக்கிரதையா இரு. நான் கிளம்புறேன். ஹாய், லைட்ஸ் வந்துடுச்சு. ஹாய் லைட்ஸ். உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று ராத்திரி நீ எங்கள் வீட்டுக்கு வந்தியா? நான் நல்லா தூங்கிட்டேன். உங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு நினச்சேன். உன்னை நேராக பார்க்கணும்னு நினச்சேன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் என்னை விட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் நான். வெரி சாரி. நீ லைட்ஸ் அடிக்கிறதை விட்டுட்டு நீ யாருன்னு, நல்ல மனுஷனாக இருந்தால் நீ யாருன்னு உன்னோட உருவத்தை எனக்கு காமிக்கணும். அப்போ தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுவேன். நேற்று நீ என்ன வர வந்தியா சொல்லிட்டு நீ லைட்ஸ்? நல்லா தூங்கிட்ட. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? காலைல உங்க அம்மா வந்து கதவை தட்டின பிறகுதான் நான் இங்கிருந்து போனேன். நான் ரொம்ப ஆசையா இருந்த எப்படியாவது இன்னைக்கு உன்கிட்ட பேசலான்னு, பசி வேற அதிகமா இருந்தது, ஏதாவது சாப்பிடலான்னு நினைச்சேன். நீங்க யாரு? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வேற்று கெரக நண்பன் பூமியை என ஏலியன் அழைக்கிறார்கள். பூமியில் உள்ள நண்பர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். பூமியில் உள்ள மனிதர்களோட நட்புறவுக்குள்ள விருப்பப்படுகிறேன். உங்களை மந்திரவாதியும் மாயவாதியும்னு தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் சோ சாரி. எனக்கு சொரியெல்லாம் வேண்டாம், பூரி தான் வேண்டும். ரொம்ப பசிக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீண்ட நாட்களாகினது. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க ரைஸ். இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல். கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், புளியோதரையும், சோறு, பொருத்தமாய் சாம்பார், பூரிக்கங்க பொங்கல். இதுவே எனக்கு போதும். ஹஹாக்கா ஹஹாக்கா ஹா, இதுவே எனக்கு போதும். என்ன தாத்தா, என்ன பாட்டியை ரகசியமா கொஞ்சம் இருக்கீங்க? சும்மா இருமா. பாட்டிக்கே உடம்பு சரியில்லை, அதுதான் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா பாட்டிய? என்னாச்சு தாத்தா பாட்டிக்கு? நல்லா தானே இருந்தாங்க. அவளுக்கு தலை சுத்துதான், பிபி அதிகமாயிடுச்சா என்னன்னு தெரியல. அதுதான் கேட்டுட்டு இருக்கிறேன் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு போய் நீ கொஞ்சறியான்னு கேக்குற நீ என்ன? ஐயோ, என்ன பாட்டி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் லைட்டாக தலை சுத்துதுன்னு சொன்னேன். உடனே உங்க தாத்தா பயமுத்துறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தாம்மா இருக்கிறேன். தானே பார்த்தேன். பாட்டிக்கு ஒண்ணுன்னா உடனே தாத்தா பயமுறுத்தி விட்டுருவாரு எல்லாரையும். இல்லம்மா, சின்ன விஷயம் தாம்மா பெருசா ஆகுறது. நம்ம கவனிக்காத விட்டுட்டோம்னாக்கா அது பெருசா ஆயிடுமா. அதுக்கு தான் சொல்றேன், சாயந்தரம் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்ன ரஞ்சி? ரஞ்சி, ரஞ்சி, என்னம்மா பண்ணுது உடம்புக்கு? ஐயோ, ஃபீவரா இருக்கா மாதிரி இருக்கு. கீதா, கீதா. என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு கால் பண்ணுமா. பாட்டிக்கு என்ன உடம்பு நல்லா ஃபீவரா இருக்குது, டயர்டா இருக்கு. அப்பா வந்து படுத்துட்டு இருக்கா. என்ன பண்றது ஒன்றும் புரியல. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா. சரி தாத்தா, நான் பண்றேன் நான். டேடி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறீங்களா வீட்டுக்கு? பாட்டிக்கு ஃபீவரா இருக்கு, டயர்டாகி படுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நீ சீக்கிரம் வரீங்களா வீட்டுக்கு? என்னத்தை பண்ணுது உடம்புக்கு? கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? காஃபி போட்டு எடுத்துன்னு வரட்டா, கஷாயம் போட்டு எடுத்துன்னு வரட்டுமா? தலை சுத்துதுன்னு சொன்னீங்களே, சுக்கு போட்டு காஃபி எடுத்துன்னு வரட்டுமா? அவ ஒன்றுத்தையும் கேட்கற நிலைமையில இல்லம்மா. அவ ரொம்ப டயர்ட் ஆகி படுத்துட்டு இருக்கா. எனக்கு இன்னும் பயமா இருக்குதுமா. ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் பயப்படாதீங்க. பாட்டிக்கு ஒன்றும் இல்லை. இது அப்பா வருவார். அப்பா வந்தோடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்னென்ன ஆச்சு அம்மாவுக்கு? நல்லா தானே இருந்தாங்க, இப்படி படுத்துட்டாங்களே? ஒன்றும் புரியலம்மா. நான் ஆஃபீஸில் இருந்தேன், எனக்கு கால் வந்தது. அம்மா உடம்பு சரியில்லை படுத்துருக்காங்கன்ட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. அப்பா இடிஞ்சு உட்காந்துட்டாருமா. நாங்கள் ஆடி வெள்ளி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஃபோன் பண்ணா கீதா. அதை கேட்டுட்டு நேராக கோயிலேருந்து இப்படியே வந்துட்டேன். நிஷா கூட வீட்டில் தனியாக தான் இருக்கிற, அவளுக்கும் விஷயம் தெரியாது. வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகலாமாண்ணா? இந்த டாக்டருங்க சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்களே. இல்லைம்மா, இது நல்ல ஹாஸ்பிட்டல் தாம்மா, இங்கேயே பார்க்கலாமா. டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுமா. என்னங்கப்பா, காஃபி அது ஏதாவது சாப்பிட்றீங்களா? நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல காலையிலேருந்து. எனக்கு ஒன்றும் வேணாமா. உங்கள் அம்மாவை பார்க்கும்போதே எனக்கு பாவமாக இருக்குது. என்ன 2 நாளாக கண்ணு முடிக்காத படுத்துட்டு இருக்கிறா, என்னன்னு ஒன்றும் புரியல. டாக்டருங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டாக்டருங்கெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் இல்லை.
டாக்டருங்க தான் பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு இப்போ அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க, அண்ணன் வந்து சொல்லுவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன சொல்கிறாங்க டாக்டருங்க? ஏதோ நரம்பு தான் ப்ராப்ளமாக இருக்குது. அது மூட வெளில போயிருக்குதான். ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணணும். அது இன்ஜெக்ஷன் இப்போ ஸ்டாக் இல்லையா இங்கே. அது பாம்பேல இருந்தால் வரவழைக்கணுமா. அது வரதுக்கு 2 நாள் ஆகுமா. எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும்னா நீங்கள் சீக்கிரம் உடனே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு நம்மள சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. கவலைப்படாதீங்கண்ணா, நம்ம எல்லாம் மெசேஜ் தட்டி விட்டோம்னாக்கா யாராவது பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் அனுப்புகிற மெசேஜ் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது நமக்கு கால் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. சரிம்மா, நானும் ட்ரை பண்ணுறேன், நீயும் ட்ரை பண்ணுமா. சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கடா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. கவலைப்படாதீங்கப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எல்லாம் இருக்கிறோம்ல, நம்ம விட்டுருவோமா, நம்ம பார்த்துக்கலாம். எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, சீரியஸாக இருக்காங்களாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். எமர்ஜென்சியாக ஒரு மெடிசன் வேணுமா. இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா அவங்களுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. ரைட்ஸ். நீ அழுகாத. என்ன மெடிசின் மட்டும் சொல்லு, நான் கொண்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் லைட்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் லைட்ஸ். முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. டு பி கண்டினியூட்.